ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2026 ஆண்டில் ஒரு முக்கியமான நாள் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வரப்போகுது. ஆகஸ்டுடைய 12ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய 27ஆம் நாள் கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச புதன்கிழமை. இந்த நாள் ஏன் சாதாரண நாள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் சாதாரண நாள் இல்லை. ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மாதம் மாதம் வருமே, அப்போ என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மாதம் வரக்கூடிய அமாவாசையை மிஸ் பண்ணிட்டா கூட ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆடியில் வரக்கூடிய ஒரு அமாவாசையில் வழிபாடு செய்தால் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் வழிபாடு செய்த பலனை பெற முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு ஆடியில் வரக்கூடிய அமாவாசைக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொருவரும் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்ய உகந்த நாளாக பயன்படுத்தி கொள்ளணும். அந்த வகையில் ஆடி அமாவாசையுடைய அற்புத ரகசியங்கள் பற்றி பலதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ஆடி அமாவாசைனா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையின் அற்புத ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆடி அமாவாசையுடைய அற்புத ரகசியங்களை தெரிந்து கொண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, இந்த அமாவாசையுடைய ரகசியங்கள் பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசையுடைய ரகசியங்கள் நிறையவே இருக்குது. அதை எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம் என்று இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டுருக்கு. அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். ஆடி மாதத்தை ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்பட காரணம் என்னென்னா, சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். அதுவும் தன்னுடைய திசையை மாற்றி சஞ்சரிப்பார். இந்த நேரத்தில் சந்திரன் பூமி ஆகிய இரு கிரகங்களோடு ஒரே நேர்கோட்டில் அமையிற மாதிரி ஒரு சூப்பரான நாள் வரும். அதுதான் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. அதனால தான் இந்த அமாவாசை திதி மற்ற அமாவாசை காட்டிலும் அனுஷ்டிக்க பெற வேண்டிய முக்கிய அமாவாசையாக சொல்லப்படுகிறது. வானவியல் கணிப்பின்படி பூமியை சந்திரன் வலம் சுற்றி வரும்போது பூமியின் சந்திரனும் இணைந்து சூரியனை வலமாக சுற்றி வரும். ஸோ இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ இந்த உண்மைக்கேற்ப இந்த அமாவாசை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அமாவாசைங்கிறத தெரிஞ்சுக்கணும். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் பூமியில் இரவு பகல் ஏற்படுகிறது. அத்தோடு தன்னைத்தானே சுற்றக்கூடிய பூமி சூரியனை சுற்றி வருவது தான் நாம் உருண்டு கொண்டு ஆலயத்தை சுற்றி அங்க பிரதிஷ்டை செய்வது போன்ற நிகழ்வு. அதாவது நம்ம கோவிலில் உருண்டு கொண்டு ஆலயத்தை சுற்றி அங்க பிரதிஷ்டை செய்கிறோம்ல, அதுபோல் பூமி சூரியனை சுற்றி வருவது சொல்லப்படும். ஸோ சந்திரன் பூமியை வலம் வருவதோடு பூமியும் இணைந்து சூரியனை சுற்றி வரும்போது பூமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திதிகள் தோன்றுகிறது. பூமி தனது அச்சில் 23 பகை சரிவாக சுற்றுவதால் பருவ காலங்கள் உண்டாகிறது. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடியதற்கேற்ப அமாவாசை இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் நாளுங்கிறத தெரிஞ்சுக்க முடிகிறது. சில இரவுகளில் பூமியில் உள்ளேருக்கு சந்திரனை காண முடியாது. காரணம், சந்திரன் பூமியை சுற்றும் போது பூமிக்கு சூரியனுக்கு இடையில் சந்திரன் 29.53 நாட்களுக்கு ஒரு முறை ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போது பூமியில் உள்ளேருக்கு சந்திரன் தெரிய வாய்ப்பு இல்லை. வேறு விதமாக கூறுவதாக இருந்தால், சந்திரன் தானாக ஒளிர்வதில்லை, சூரியன் ஒளியை பெற்று பிரதிபலிப்பதாக ஒளிர்வது போல் தோற்றமளிக்குதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அதனால் பூமி பக்கம் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சூரிய ஒளி படாத இருப்பதனால சந்திரனை பார்க்க முடியதில்லை. அந்த மாதிரி ஒரு முடியாமல் இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசையாக சொல்லப்படுது. ஸோ இப்போ ஆடி அமாவாசையானது வருகிறது. அப்போ சயின்டிஃபிக்காக அமாவாசை அன்னைக்கு சந்திரன் தெரியாமல் இருக்க காரணம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் காரணம்.
அதாவது சந்திரன் பூமிக்கு ஒரு பக்கத்துலேயும் சூரியன் மறுபக்கத்திலுமாக மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இந்த நாளில் வரும். அப்போது பூமி நோக்கி இருக்கக்கூடிய சந்திரனுடைய பகுதியில் சூரிய கதிர்கள் பட்டு ஒளிரும். அதனால் சந்திரன் பூமியில் உள்ளேருக்கு பிரகாசமாக தோற்றமளிக்கிறது. இந்த நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் 15 நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு பூமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக ஆற்றலானது இருக்கும். சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் என்பவற்றை எல்லாம் நமக்கு தர இருப்பார். சந்திரன் நமது மனதுக்கு அதிபதியானவர். இவர் மகிழ்ச்சி, அப்புறம் தெளிவரை தெளித்த அறிவு, இன்பம், உற்சாகம் என்பவற்றை எல்லாம் தர இருக்கிறார். இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மதுர்காரகன் என்றும் ஜோதிடம் குறிப்பிடுகிறது. அதனால் சூரியனும் சந்திரனும் எமது பிதா மாதாவாக வழிபட தெய்வங்களாக இப்போ வரைக்கும் கருதப்படுறாங்க. இத்தகைய பெருமைகளை எல்லாம் தரக்கூடிய சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவர்கள் அமாவாசை பூரண தினங்களில் இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அமாவாசை தினத்தில் தந்தை இழந்தவர்களும் பூரண தினத்தில் அன்னை இழந்தவர்களும் வழிபாடுவது புராதன காலம் தொட்டு தொட்டு இன்றளவுக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய வழக்கமாகும். ஸோ அமாவாசை திதி மாதம் நிகழ்ந்தாலும் அவற்றில் தை மாதத்தில், ஆடி மாதத்தில், புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை திதிக்கு அதிக சிறப்பு உண்டு. இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்திருக்கிறாங்க. தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் தாட்சாணிய காலம் என்று அழைக்கப்படும். இப்போ தாட்சாணிய காலம் ஆடி மாதம். தாட்சாணிய கால ஆரம்ப மாதமாக ஆடி மாதம் வருது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி பிதுர் வழிபாட்டிற்கு புண்ணிய தினமாக சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல் சூரியன் வடக்கு திசை பயணம் துவங்கக்கூடிய உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமாக தை மாதம் அமைகிறது. அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் பிதிர் வழிபாட்டுக்கு சிறப்பானது என சொல்லப்படுது. ஆடி அமாவாசையான இந்த டைம் முன்னோர்களை நினைத்து பிது தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலமாக இருக்குது. இந்த தினம் தந்தை இழந்தவர்கள் விரதம் அனுஷ்டிக்கணும். மதுர்காரனாகிய சந்திரனையும் பிதிர்காரனாகிய சூரியனும் இந்து கலாச்சாரத்தில் நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஸோ ஆடி அமாவாசையுடைய ரகசியங்கள்லாம் இதெல்லாம் தான். ஸோ இன்னும் ஆடி அமாவாசையை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசையில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.